நாட்டுக்கும் மக்களுக்குமான சோற்றுக்காக ஏழை விவசாயி சேற்றுக்குள் உழன்றுமாய அந்த உற்பத்தியை வாங்கி விற்கும் இடைத்தரகர்கள் ஆடம்பர செல்வாக்கின் உச்சத்தில் களிப்பேறு வகை கொண்டாடுவது நாட்டின் சாபமாகவே தென்படுகின்றது என பலரும் தெரிவிக்கின்றனர். வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கடந்த நவம்பர் இறுதியில் டிட்வா சூறாவளியினால் பேரிழப்புகளை சந்தித்த விவசாயிகள், குறிப்பாக கிழக்கு மாகாண வேளாண் பெருமக்கள் இப்போது மீண்டும் வெள்ள நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்களும் அறுவடை செய்த நெல்லும் வெள்ளத்தில் மூழ்கி அழியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விவசாயிகளுக்கு ஆபத் பாந்தவனாக செயல்பட வேண்டிய அரசாங்கம் வெறும் பார்வையாளராக நிற்கின்றது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை உரிய விலையில் கொள்வனவு செய்வதற்கு கூட ஒழுங்கு செய்ய முடியாத நிலையில் அரசு இருக்கின்றது. மறுபுறம் இந்த விவசாயிகளின் நெல்லை கொள்வனவு செய்து பாவனையாளர்களுக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்கள் அரிசி மாஃபியா ஆதிக்கம் செலுத்துகின்றது. இலங்கையின் மிக முக்கியமான அரிசி ஆலை உரிமையாளர்களில் ஒருவரான டட்லி ஸ்ரீசேன சமீபத்தில் வாங்கிய ஒரு உயர் ரக சொகுசு வாகனத்தின் படங்களையும், சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் அவர் சுற்றுப்பயணம் செய்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் வணிக ஜெட் விமானங்களை ஆய்வு செய்யும் வீடியோவையும் வெளியிட்ட போது அரிசி விலை உயர்வு மற்றும் சக்தி வாய்ந்த தொழில்துறை விண்ணர்களுக்கும் சாதாரண நுகர்வோருக்கும் இடையில் காணப்படும் இடைவெளி இதில் வெளிப்பட்டது. இலங்கையில் பிரபல தொழிலதிபர் டட்லி ஸ்ரீசேன உலகில் மிகவும் பிரபலமான நடுத்தர அளவிலான வணிக விமானங்களில் ஒன்றான செஸ்னா சைடேஷன் லேட்டட் ஜூட்டை கொள்வனவு செய்வதில் அவதானத்தை செலுத்தியுள்ளார். சமீபத்திய சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் நடந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரை வசதியுடன் கூடிய கேபினுக்கு 9 பயணிகள் வரை வசதியாக அமரக்கூடிய இந்த வணிக ஜெட் இரட்டை பிராட் மற்றும் விட்னி PW306D1 இயந்திரங்களால் இயக்கப்படுகின்றது. இது மணிக்கு சுமார் 125 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும். அதிகபட்சமாக சுமார் 2700 கடல் மைல்கள் செல்லக்கூடியது. இந்த ஜெட் விமானம் நியூயார்க் முதல் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை இடைவிடாமல் பறக்கும் திறன் கொண்டது. இந்த விமானம் அமெரிக்காவின் ஹன்சாஸின் விச்சிட்டாவை தலைமையிடமாக கொண்ட உலகளாவிய விமான போக்குவரத்து தலைவரான டெக்ஸ்ட்ரான் ஏவியோசன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு விமானமும் அதன் அம்சங்களை பொறுத்து 20 மில்லியன் அமெரிக்க முதல் 22 மில்லியன் அமெரிக்க வரை செலவாகும். அதன் செஸ்னா மற்றும் பீச் கிராஃப்ட் தயாரிப்புகளின் கீழ் 170க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு 2,50,000க்கும் மேற்பட்ட விமானங்களை தயாரித்து வழங்கியுள்ளது. தினசரி உணவு செலவுகளை நிர்வகிக்க போராடும் பல குடும்பங்களுக்கு அரிசி வர்த்தகத்துடன் தொடர்புடைய வெளிப்படையான செல்வத்தின் இந்த வெளிப்பாடு அதிர்ச்சியை தந்திருக்கும். நாட்டுக்கும் மக்களுக்குமான சோற்றுக்காக ஏழை விவசாயி சேற்றுக்குள் உழன்றுமாய அந்த உற்பத்தியை வாங்கி விற்கும் இடைத்தரகர்கள் ஆடம்பர செல்வாக்கின் உச்சத்தில் களிப்பேறு வகை கொண்டாடுவது நாட்டின் சாபமாகவே தென்படுகின்றது என பலரும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அரிசி தொழிலில் சக்தி வாய்ந்த தனியார் துறை ஜாம்பவான்களும் சாதாரண நுகர்வோரின் வாழ்க்கை யதார்த்தங்களுக்கும் இடையில் வளர்ந்து வரும் தொடர்பை மீண்டும் ஒரு முறை கூர்மையான கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அத்துடன் இது விடயத்தில் தொடர்ந்து அந்த அரசாங்கங்களின் தொடர்ச்சியான தோல்வியும் அது அம்பலப்படுத்தி நிற்கின்றது. பல ஆண்டுகளாக அரிசி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. நுகர்வோருக்கு எந்த நிவாரணமும் இல்லை. அரசியல் தலைமைத்துவத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் பொதுவாக அரிசி மாஃபியா கட்டுப்படுத்தப்படும் என மீண்டும் மீண்டும் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் சந்தையில் ஒரு சில செல்வாக்கு மிக்க ஆலை உரிமையாளர்கள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கின்றன. இந்த அரசாங்கம் இதுவரை அரிசி மாஃபியாவை கட்டுப்படுத்த எதுவும் செய்யவில்லை. இதன் விளைவாக நுகர்வோர் அதிக விலைகளை செலுத்துகின்றார்கள் என்று தேசிய நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே குற்றம் சாட்டுகின்றார். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அரிசி மாஃபியாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க மாட்டாது என்ற அதிருப்தி தான் விவசாயிகளை பெரும் விசனத்துக்கு ஆழ்த்தி இருக்கின்றது.
இந்த நிலையில் விவசாயிகளை பலப்படுத்தி நாட்டுக்கு மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் விவசாயிகள் மீனவர்களை பலப்படுத்தாமல் வெளிநாட்டில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து வர்த்தகர்களை பலப்படுத்துவதையே அரசாங்கம் செய்கின்றது. இப்போது வெளிநாட்டில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். ஒரு பேனையில் அரிசி மாஃபியாவை இல்லாமல் செய்வதாக கூறினார். ஆனால் இப்போது நடப்பதே வேறு. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான நஷ்ட ஈடு வழங்கப்படவில்லை, வீடுகள் வழங்கப்படவில்லை, 100 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள். பொய்யை நாடாளுமன்றத்திற்குள் கூறினர் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மீனவர்களை பாதுகாக்காமல், உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இந்த அரசாங்கத்தால் பயணிக்க முடியாது. டிரில்லியன் ரூபாய் நிதி கையிருப்பில் இருப்பதாக கூறினார்கள். அதில் நஷ்டஈட்டை வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் வழங்கிய காசோலைகள் திரும்பி வருகின்றன. வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் அண்மையில் நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார். இதேவேளை அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்காக சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் KD லால்காந்த அண்மையில் தெரிவித்திருந்தார். சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவே சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். வெள்ளத்தினால் சேதமடைந்த கல்நேவ பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்களில் மீண்டும் பயிரிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் KD லால்காந்த இதனை தெரிவித்திருந்தார். எதிர்வரும் போகத்தில் பயிரிடப்படும் நாட்டு அரிசியை தவிர ஏனைய விளைச்சல்களுக்கு அதிக விலையை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டிருந்தார். நன்றி. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.